நீயும் நானும் வந்து கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஹாய், நம்ம கதையோட ஹீரோயின் இவங்க தான். பேரு மதி. ஹலோ மச்சி, என்ன பண்ணுறடா? சும்மா தான் மச்சி. நீ என்ன பண்ணுற? நானும் சும்மா தாண்டா இருக்கேன். என்ன காலேஜ் போகிறது நினச்சாத்தே கொஞ்சம் பயமாக இருக்குது. பயப்படாதடா. எதுக்கு பயப்படுற? காலேஜில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னா ஜாலியாக இருக்கும். அப்புறம் ஹாஸ்டல் லைஃப், காலேஜ் லைஃப்பில் என்ஜாய் பண்ணு. எதுக்கு பயந்துட்டுருக்க? அதெல்லாம் புரியுதுடா. ஆனாலும் என்னமோ பயமாக இருக்குது. என்னன்னே தெரியல. சரிடா, அம்மா அப்பா விட்டு ஃபஸ்ட் டைம் பிரிஞ்சு போகிறீல ஹாஸ்டலுக்கு, அதனால் அப்படி இருக்கும். இல்லை சரியா இருந்தா ஃபீல் பண்ணாத, சரியா? மதி. ஓகேடா. சரி, அம்மா கூப்பிட்றாங்க, நான் அப்புறம் கால் பண்ணுறேன்டா. ஓகே மச்சி, பாய். பாய்டா. என்ன மதி, சோகமாக இருக்கியா போல்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். போதுமா? இல்லை, காலேஜ் போகிறையே சோகமாக இருப்பியோன்னு நினச்சேன். அது ஹாஸ்டலில் தனியாக இருக்கணுமே, சோகமாக இருப்பியோன்னு நினச்சி கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லைப்பா. நான் ஒன்றும் சோகமாலாம் இல்லை. நீ முதல்ல கிளம்பு, வேலையை பார்த்துக்கிட்டு. நீ ஹாஸ்டல் போயிட்டீங்கன்னா இந்த ரூம் எனக்கு தான். ஸ்நாக்ஸ் என்ன யார் கூட ஷேர் பண்ண தேவையில்லை. ஜாலியாக இருக்கலாம். ரிமோட்டுக்கு சண்டை இல்லை, எதுக்குமே இல்லை. சரி, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். அம்மா கூப்பிட்டாங்க, வா கையில். நீ முதல்ல கிளம்பு, எனக்கு வர தெரியும். தேவையே நான் வந்து கோவப்படுத்தி விட்டு போயிட்டேன். தங்கச்சியோட பிறந்த அக்காவுக்கு மட்டும் தெரியாது. அது ஒரு குட்டி தேவை, குட்டி பிசாசுன்னு. ஹாய் மதி. மதியா? நீ எப்படி இங்கே? வேறு காலேஜ் தான் சேர? என்ன சப்ரைஸ்.